ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்தில் ஒரு சாம்பார் பார்த்துடலாமா? பருப்பு நல்லா கழுகி வச்சுக்கணும். அது கூட பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் ஒன்றா போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அது கூடயே பெருங்காயத்தூள் அதுவும் போட்டு குக்கர் அடைச்சி வைக்க வேண்டாம். 2 விசில் போதும். நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெள்ளை வெங்காயம் போடணும் ஒரு மணத்துக்காக. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு நல்லா கிண்டிட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். அதையும் நல்லா கிண்டி வச்சுட்டு நம்ம குக்கரில் ஆவி போனதுக்கப்புறம் அதை திறந்து அதில் கரண்டி வச்சு நல்லா கிண்டினாலே போதும். நல்லா மசிஞ்சிடும். அதை ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றி நல்லா கிண்டிட்டு ரொம்ப கெட்டியாக இருந்தால் சுடுதண்ணி ஊற்றிக்கிங்க. பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா சுடுதண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. உப்பு பத்தலைன்னா நம்ம தேவைக்கான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இது கூட இட்லி, தோசை எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் தோசை தான் சுட்டேன். சூப்பராக இருந்தது. சரி, சாப்பிட்டு பார்த்துடலாம். செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.